இன்றைக்கி டேட்டு 25 மே 2026. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக மண்டே ஏர்லி மார்னிங் 4 o'clock கிட்ட இருக்கும் டைமு. எனிசெட் ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு என்னென்னா சொல்கிறேன், 2 விஷயம் பற்றி இப்போ பேசணும். ஒன்று வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் யாருன்னு தெரில, நீங்கள் கவர்மெண்ட்டில் இருந்துட்டு ஐஎன்ஐசெட் மூலமாக சென்ட்ரல் இன்ஸ்டியூட் போனீங்கன்னா அது சர்வீஸில் வருமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பேர் பற்றி சொல்லுங்கள். அதுக்கு ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி கேட்சியான ஒரு இது கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அது ஓகே. கிருஷ்ணதேவி எம்கே அப்படின்னு யாராவது ஒருத்தாங்க. கெட் பிஜிசி த்ரூ ஐஎன்ஐசெட், வாட் அப் த சர்வீஸு இஸ் இட் ட்ரீட்டட் அஸ் நான் சர்வீஸ் கோட்டா. ஆக்சுவலாக ஐஎன்ஐசெட்டில் 2 இயர்ஸுக்குள்ளே உள்ளே போக முடியும்னா பிஜி சண்டிகரில் அது வந்து ரூரல் சர்வீஸில் தான் போட முடியும். வெறும் அது சர்வீஸ் கோட்டா கிடையாது, ரூரல் சர்வீஸ் கோட்டா. மேபி இப்போ பார்க்குறவங்க மெஜாரிட்டி வந்து மேபி கார்பரேஷனில் வேலை செய்கிறீங்க, இல்லை மேபி சிட்டிக்குள்ளே மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ளே வேலை செய்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது ரூரல் சர்வீஸில் வராது. ரூரல் சர்வீஸ்க்குன்னு பர்டிகுலர் டேட்டா இருக்குது, இதெல்லாம் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு நினச்சி தான் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது வராது. நீல்கிரிஸ் வந்து இருக்கிற எல்லா இடமே மோஸ்ட்லி ரூரல்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். அன்லெஸ் மேபி ஊட்டி அர்பன் வருமானு எனக்கு தெரில, பட் எல்லா ஏரியாஸும் ரூரலில் வந்துடும். ஸோ நான் அப்ளை பண்ணியிருக்குது சர்வீஸ் கோட்டாவில் இல்லை, ரூரல் சர்வீஸ் கோட்டா. ஸோ முதல்ல இதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் வந்து இது ஸ்பான்சர்ஷிப்பாக அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பான்சர்ஷிப் கோட்டான்னு தனியாக ஒன்று இருக்குது, அது பிஜிஐயில் மட்டும் கிடையாது, எய்ம்ஸ்லேயும் இருக்குது. அதான் நிறைய எய்ம்ஸில் ஸ்பான்சர்ஷிப் கோட்டான்னு ஒன்று இருக்குது. இது வந்து சர்வீஸ் கோட்டா, ரூரல் சர்வீஸ் கோட்டா. இப்போது ரூரல் சர்வீஸ் கோட்டா நம்ம எடுத்துகிட்டு போனால் அது வந்து சர்வீஸில் கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு என்ன பதில்னா, தமிழ்நாடு தவிர வெளியே போய் நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் அது பிரேக் இன் சர்வீஸ் மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் என்னென்னா 3 இயர் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருவாங்க. அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹெல்த் செக்ரட்டரிக்கிட்ட லெட்டர் வைக்கணும் போல். இந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்டேட்டில் இந்த காலேஜில் இந்த பிஜி கிடச்சிருக்கு, இதோட ஸ்டார்டிங் டியூரேஷன் இது, எண்டிங் டியூரேஷன் இது, இந்த பீரியடில் வந்து நான் வந்து சர்வீஸ்க்கு அவைலபிளாக இருக்க மாட்டேன். ஸோ இந்த டேட் என்னுடைய கோர்ஸ் முடிகிற டைம் இது, இந்த டேட் முடிஞ்சு வித் அவங்க டேஸ் கொடுப்பாங்க, ஒரு கிரேஸ் பீரியட் ஒரு 15 டேஸ்லேருந்து 20 டேஸோ சம்திங் எதோ கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் அந்த கரெக்டாக எக்ஸாம் முடிஞ்ச டேட்டுக்கு மறுநாளே வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ முடிகிற டேட்லேருந்து கொஞ்சம் டேட் கொடுத்து ஒரு ஒரு 5 நாள்னே வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டுக்குள்ளே வந்து திரும்ப நீ ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் செக்ரட்டரி கிட்டேருந்து உங்களுக்கு வந்து லெட்டர் வரும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்துருந்தது. அதாவது நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா, ஸ்டேட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அது பிரேக் இன் சர்வீஸ் மாதிரி வந்து திரும்ப வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி இப்போ நான் இந்த ஐஎன்ஐயில் எனக்கு பிஜி சண்டிகர் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் போயிட்டேன்னா எனக்கு சேம் பேட்சில் வந்தவன் மேபி தமிழ்நாடு சர்வீஸ் கோட்டாவில் எடுத்தான்னா நான் இப்போ 2 இயர்ஸ் கம்ப்ளீட் சர்வீஸ் 2 கம்ப்ளீட் அகாடமிக் இயர்ஸ் முடிச்சிட்டேன், அவனும் 2 இயர்ஸ் முடிச்சிட்டாங்க. பட் நான் 3 இயர்ஸ் வெளியே படிச்சுட்டு உள்ளே வரும்போது நான் அதே 2 இயர்ஸில் இருப்பேன். இங்கே இருக்கவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் கோட்டாவில் உள்ளே போயிருந்தாங்கன்னா அந்த 3 இயர் பிஜி பீரியட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது இருக்கிற நடைமுறை. ஆனால் இங்கே ஒரு கேட்ச் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் லீவ் ரூல்ஸில் ஸ்டடி லீவ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஹையர் ஸ்டடீஸ்க்காக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 2 இயர்ஸ் ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் போகிறாங்கன்னா அஃபிஷியல் சாங்ஷன் பீரியட் வந்து 24 months. ஆனால் நமக்கு வந்து பிஜி எல்லாமே 36 months இல்லை. ஸோ இதுக்காக ஆல்ரெடி வந்து எம்ஓஸ் ஏதோ சம்திங் ப்ளீ பண்ணி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் வந்து எங்கே சர்க்குலேட் ஆகிட்டுருக்குன்னே எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இங்கே என் கூட வந்து ஒருத்தர் மெடிசன் படித்தவர் ஒருத்தர் இருக்கார். ரொம்ப பழைய ஆள், இன்னும் ஒரு 5 இயர்ஸில் வந்து ரிட்டையர் ஆக போகிறவர். அவர் சொன்னார், தம்பி இதுக்காக வந்து ஆக்சுவலாக எங்கள் பீரியட்லேயே வந்து கேட்டுட்டாங்க, நீங்கள் ஸ்டடி லீவ்ஸ் வந்து 24 monthsக்கு தான் கொடுத்துருக்கீங்க, ஆனால் எங்களோட எல்லா ஹையர் ஸ்டடீஸும் வந்து 36 monthsல இருக்குது, அது என்ன பண்ணுறது இருக்கிறதுக்கு சம்திங் அதுக்குமே கூட ஆர்டர் வந்துருச்சு. இதுக்குமே சேம் ப்ராசஸ் தான். ஹெல்த் செக்ரட்டரிட்ட போயிட்டு நம்ம கேட்கணும், இத்தனை நாள் நம்ம படிப்போம்னு சொல்லிட்டு நம்ம எழுதி கொடுக்கணும், எனக்கு ஸ்டடி லீவாக சாங்ஷன் பண்ணி கொடுங்கன்னு நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். பட் அதோட ஜிஓ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு டேட்டுக்கு மெஜாரிட்டி யாரும் வெளியே போகிறது இல்லை, அதனால் அது கண்டுக்கிறதும் இல்லை. ஸ்டேட்டை விட்டு வெளியே போயிட்டு சர்வீஸ் கோட்டா சொந்த ஊர் பக்கமே ஏதாவது பிஜி எடுத்துப்போம், இல்லை தமிழ்நாட்டில் ஏதாவது டாப் மெடிக்கல் காலேஜ் எடுத்துப்போம், நார்த் இந்தியாவில் எதுக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. பட் இதுதான் இது டாக்டர்ஸுக்கு மட்டும் இது ஒரு மாதிரி இதுவாக இருக்குன்றாங்க. 36 months எடுத்துக்க முடியும்டா ஸ்டடி லீவை. நமக்கு வந்து ஜிஓவை ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாக்டர்ஸுக்கோட ஸ்டடி பீரியடே 3 இயர்ஸ்ன்றதால அது 3 இயராக எடுத்துக்கலாம், ஜிஓ ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அஃபிஷியல் ஜிஓ எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரில அப்படின்னு அவர் சொன்னார். இது சீனியர் சொன்னது. பட் ஆனால் அஃபிஷியலாக ஸ்டடி லீவ் வந்து 24 months சாங்ஷன் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் லீவ் ரூல்ஸ் புக்கு படித்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரொபேஷன் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டடீஸ்க்காக போனீங்கன்னா ஸ்டடி லீவ்ஸ் வந்து 24 months சாங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. மேபி
36 மந்த்ஸில் ஒரு 24 மந்த்ஸு ஸ்டடி லீவுன்னு நமக்கு சேங்ஷன் பண்ணி மீதி 1 இயர் பிரேக் இன் சர்வீஸ் கொடுத்தாலும் வெளியே போகிறவங்களுக்கு அது ப்ளஸ் தான். இல்லை அவர் சீனியர் சொன்ன மாதிரி 36 மாதமும் நமக்கு ஸ்டடி லீவுன்னு சேங்ஷன் பண்ணி கொடுத்தாலும் இதுதான். அடுத்து சேலரி வந்து எனக்கு அது டவுட்டாகவே இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குதா பிஜியில், இல்லை பிஜி சண்டிகரே வந்து அந்த சர்வீஸ் கோட்டாஸ்க்கும் கொடுத்தாலும் எனக்கு தெரியல. சப்போஸ் சேலரி ஸ்டேட் கவர்மெண்ட்டே கொடுத்துச்சுன்னா கண்டினியூ ஆகிடும். ஐ மீன் அந்த எனக்கு காசு கொடுத்துட்டு அது சர்வீஸ் கணக்கில் தானே எடுப்பாங்க. ஸோ கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை பிஜி சண்டிகரோட அக்கௌண்ட்லேருந்து தான் நான் சர்வீஸ் மீன்ஸ் ரூரல் சர்வீஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வருதுன்னா அப்போ அது வந்து கண்டினியூ ஆகாது. ஸோ இந்த ஒரு கேட்ச் இருக்குது. அதுக்கான கிளியரான ஆன்சர் யார்ட்டையும் கிடையாது. பட் அஃபிஷியலாக ஸ்டடி லீவுன்னு 24 மந்த்ஸ் வந்து சேங்ஷன் பண்ணி ஜிஓ இருக்குது. 36 மந்த்ஸுக்கான ஜிஓ என் கையில் இல்லை, எங்கே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியல. சீனியர் சொன்னதான் நான் சொல்கிறேன். எனக்கு ஸ்டடி லீவாக அதை சேங்ஷன் பண்ணி கொடுங்கன்னு ஹெல்த் செக்ரட்டரிக்கு நீங்கள் லெட்டர் வச்சா கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு அதை பற்றி தெரியாது. அடுத்து ஐனிசெட்டோட ரிசல்ட்டு. நான் வந்து ஆக்சுவலாக நிறைய ரொம்ப சில்லி மிஸ்டேக் ரொம்ப நிறைய பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பண்ணிட்டேன். அதை பற்றி நம்ம எதுவும் பேச வேண்டியதில்லை. பட் போன முறைக்கு இந்த முறை என்னோடய ரேங்க்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி இன்னும் ரிவைஸ் பண்ணியிருந்தால் நல்லா வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் ரிவிஷனும் பண்ணல. அப்படியே போடுவோம். எய்ம்ஸ் எக்ஸாம், academic courses, postgraduate, INSET, view details, login to apply. ஓகே தானே போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பாஸ்வேர்ட் போட்டு தாச்சு. தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலாக ரேங்க் 1362 கிளியராக இருக்கா? ஓகே. கரெக்ட் ரெஸ்பான்சஸ் 143 அண்ட் ராங் ஆன்சர்ஸ் வந்து 53. 4 வந்து எடுக்கலை, ஐ மீன் எழுதாம விட்டேன். பர்சன்டேஜ் வந்து 98.56 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது எனக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னா ரூரல் சர்வீஸில் கிடைக்கும். நான் எடுப்பேனா அப்படின்னா நான் ஆல்ரெடி இதுக்கு பதில் சொல்லிட்டேன். எனக்கு விருப்பம் இல்லை. நான் சும்மா படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் படிச்சுட்ருக்கேன். உண்மையாலே பிஜி ஃபோக்கஸ் பண்ணி நான் படிக்கலை. இருந்தாலும் ரேங்க் கம்மியாகிடுச்சு, அதனால தான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிம்பீங்க. பேசுங்க. எனக்கு ஜஸ்ட்டு படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் படிச்சுட்ருக்கேன். ஓகே, அவ்வளோதான். ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வீடியோ முன்னாடியே வந்துடும் நினைக்கிறேன். யூஸ்வலாக எல்லா வீடியோவும் 5 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முன்னாடியே போட்டுடலாம். அந்த ஒன்று மட்டும் தான் ஜென்யூனான கன்சர்ன் என்னென்னா, இதுக்கான ஆன்சர் எனக்கு தெளிவாக தெரியல. பட் மோஸ்ட்லி பிரேக் இன் சர்வீஸ்ன்ற மாதிரி தான் வரும். நீங்கள் நெகட்டிவாகவே நினச்சிக்கோங்களேன். மேபி பாசிட்டிவாக வந்துச்சுன்னா ஓகே. இதை பற்றி இந்த பேத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணவங்களும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை யாராச்சும் அந்த மாதிரி பிஜி சண்டிகருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்துட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களும் வேணால் மாதிரி கேட்டு பாருங்கள். பட் இன்றைக்கி நிலவரம் இதுதான். நமக்கான அஃபிஷியல் ஜிஓ அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க 24 மந்த்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னா 24 மந்த்ஸ் கழிச்சு நம்ம திரும்ப ரிப்போர்ட் பண்ணோம். இப்போ எப்படி மெட்டர்னிட்டி லீவ் வந்து 1 இயர் தான் கொடுக்குறாங்கன்னா 1 இயர் முடிக்கும்போது திரும்ப ஜாயின் பண்ணிட்டு தான் லீவ் தேவைப்பட்டால் மெடிக்கல் லீவாக போடுவாங்க. அப்படியே கண்டினியூஸாக மெடிக்கல் லீவ் மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். திரும்ப நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னு உள்ளே வந்தீங்கன்னா அது எனக்கு தெரில. செகண்ட் இயர் முடிச்சு 3rd இயர் போயிட்டு இருக்கும்போது உள்ளே வர முடியுமாலாம் எனக்கு தெரில. ஸோ இதுதான். ஓகே, இப்போது இதுக்கு மேலே உட்காந்து படிக்க ஆரம்பிப்போம். அடுத்து ஒரு 160 days. ஆக்சுவலாக நான் நவம்பர் 5 சேர்ந்து எழுத தான் போகிறேன். நீட்லேயே சீட்டு ரெடியானாலும் ஜாயின் டேட் வந்து ஜனவரி கிட்ட வரும். நான் எப்படி ஜாயின் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் சுச்சுவேஷன் அப்போ எப்படி இருக்குன்றது. பட்டு அதுக்குள்ளே வந்து நவம்பர் 5 வர்றதுனால அதுக்கும் கண்டிப்பாக சேர்த்து எழுத தான் போகிறேன். அதனால் ஊர் ரொம்ப சுற்றக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னாடியே ஒரு முறை கூடலூர் கேரளா பார்டர் போயிட்டு கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் இருந்துட்டு இப்போ தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நேற்றே வந்துட்டேன். அப்புறம் நேற்று படிக்கணும்னு தோணுச்சு, பட் ஆனால் படிக்கல. இன்றைக்கி திரும்ப உட்காந்துருக்கேன். பார்ப்போம். ரொம்ப பேச வேணாம். கொஞ்சம் படிக்கிற ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணணும், டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். மோஸ்ட்லி ஒரு முறை பண்ண தப்புகள் நிறைய இருக்குது. ரிவைஸ் பண்ணல, பிவிக்கு போடவே இல்லை.
அந்த தப்பு திரும்ப பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 100 பிவைக்குனாலும் போட்டேன்னா 96 நாள் இருக்குது. ஒரு 10,000 பிஐக்கு கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஆனால் 100 பாசிபிளானும் எனக்கு தெரில. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், அப்படி முடிஞ்ச வரைக்கும் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். பார்ப்போம். இப்போ வீடியோ தான் பார்க்க போகிறேன். ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் டிவியேட் ஆகுது, அதனால தான்.